வணக்கம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் என்னுடைய யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் மெட்ராஸ் பாஷையை பற்றி நான் பல எபிசோட்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எத்தனை மெட்ராஸ் பாஷை வார்த்தைகள் உருதுலேருந்து வந்தது அப்படின்னு நினச்சாலே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சென்னையில் ஒரு பகுதி அதோட பேரே உருதுலேருந்து வந்திருக்கு. தர்காஸ்த். அதை இப்போ தப்பாக தர்காஸ் அப்படிங்கிறாங்க, தர்காஷ், அதுக்கு ஒரு வடமொழி ட்விஸ்ட் கொடுத்து சொல்கிறாங்க, இப்படிலாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு பெயர் தர்காஸ்த். இந்த பகுதிக்கு என்ன வரலாறு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தர்காஸ்துன்னு சென்னையில் ஒரு பகுதி இருக்குன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. ஒரு 3 வாரம் முன்னாடி ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு 1977 வந்த படத்தோடைய சில காட்சிகளெல்லாம் எடுத்து ஒரு எபிசோடில் போட்டிருந்தேன். அந்த காட்சிகள்லாம் சென்னையோடைய பல பகுதிகள் 1977 வருடம் எப்படி இருந்தது அப்படின்னலாம் அதோடைய வர்ணனை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த படத்தில் ஒரு 4-5 காட்சிகளில் ஒரு பழைய சர்ச், ஒரு கேத்தாலிக் சர்ச் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது, ஒரு மாதா சர்ச் அப்படின்னு. அந்த சர்ச் காஞ்சிபுரத்துக்கு அருகே எங்கேயோ இருந்தது அப்படின்னு அந்த படத்திலேயே ஒரு டயலாகில் வருது. ஆனால் எந்த சர்ச் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. இதை ஒரு கேள்வியாகவே அந்த எபிசோடில் போட்டிருந்தேன். ஏராளமான பேர் அதுக்கு பதில் போட்டாங்க. தர்காஸ்தில் இருக்கிற கேத்தலிக் சர்ச் ஆஃப் அவர் லேடி ஆஃப் அசம்ஷன் அப்படிங்கிற சர்ச் இது அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு இடமே இருந்ததுன்னு என்னால் நம்ப முடியல. நான் அதுக்கு பதிலும் போட்டிருந்தேன், வாட் இஸ் தர்காஸ்த் அப்படின்னு. அதுக்கு அவங்க பதில் போட்டாங்க, சார் இட் இஸ் அ பிளேஸ் நியர் செங்கல்பேட், இட் இஸ் ஆன் அவுட்டர் ரிங் ரோட். அதில் ஒருத்தர் கூகுள் லென்ஸ் மூலமாக அந்த பழைய படத்துக்கும் இப்போ இருக்கிற படத்துக்கும் எப்படி ஒரே சர்ச் அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார். அதற்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது தர்காஸ்துன்னு சென்னையில் ஒரு இடம் இருக்குதுன்னு. இத்தனை நாளாக அது செங்கல்பேட்டில் இருந்தது. சென்னை தான் வளர்ந்துட்டே போகிறதே. இன்னும் கொஞ்சம் நாளில் காஞ்சிபுரம், செங்கல்பேட், திருவள்ளூர் எல்லாமே சென்னை ஆகிடும். அதில் இதுவும் இப்போ தர்காஸ்துங்கிற பகுதி சென்னைக்குள்ளேயே வந்துடுது. அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம், அதுக்கு பெயர் தர்காஸ்த். சரி, தர்காஸ்துனா முதல்ல என்ன அர்த்தம்? தர்காஸ்துனா ஒரு விண்ணப்பம், ஒரு கோரிக்கை. அதாவது ஒரு பெரிய அதிகாரி முன்னாடி ஒரு சாதாரண மனிதன் போய் கொண்டு போகிற ஒரு மனு, ஒரு ரிக்வெஸ்ட். உருதுவில் அதுக்கு தர்காஸ்த் அப்படின்னு பெயர். பச்சையப்ப முதலியாருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எடுத்து பார்த்தோன்னா அவருடைய மனைவிகள் தாக்கீது, தர்காஸ்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பல இடங்களில் உபயோகிச்சிருக்காங்க. அப்போது இது அந்த காலத்திலேயே, அதாவது 18ஆவது நூற்றாண்டிலேயே சென்னையில் ஒரு வார்த்தையாக இருந்திருக்கு. உயர் அதிகாரிகள் முன்னாடி எதையாவது ஒரு ரிக்வெஸ்ட்டை எடுத்துகிட்டு போனான்னா அது ஒரு தர்காஸ்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காகிதத்துக்கே தர்காஸ்த் அப்படின்னு பெயர். அதாவது நான் ஒரு தாழ்ந்த முறையில் இதை கேட்குறேன், நீங்கள் தயவு செய்து எனக்காக இந்த காரியத்தை முடித்து கொடுக்கணும் அப்படின்னு எழுதினோன்னா அது தர்காஸ்த். ஆனால் ஒரு இடத்துக்கு எப்படி தர்காஸ்துன்னு பெயர் வந்திருக்க முடியும்? 18ஆவது 19ஆவது நூற்றாண்டில் கிழக்கிந்திய கம்பெனி மദ്രാஸ் மாகாணம், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியில் மட்டும் சில பழக்க வழக்கங்களை அமலுக்கு கொண்டு வந்தது. ஒன்று, இந்த மெட்ராஸ் பாஷையிலேயே இருக்கிற புறம்போக்கு அப்படிங்கிற வார்த்தை, அதை ஆங்கிலத்தில் எடுத்துட்டு கொண்டு போய் புறம்போக் அப்படின்னு ஆக்கி கொண்டது. அதாவது ஒருவருக்கும் சொந்தமாக இல்லாமல் மக்களுக்கே சொந்தமாக இருக்கிற நிலம், அதுக்கு புறம்போக்கு நிலம் அப்படின்னு பெயர். இது ஒரு ஆங்கில வார்த்தையே கிடையாது. சோழர்கள் காலத்திலேருந்தே புறம்போக்கு, அதாவது புறம், நகரத்தை ஒட்டி ஆனால் நகரத்துக்கு வெளியில் இருக்கிற பகுதி, அதுக்கு புறம்போக்கு நிலம். இது யாருக்குமே சொந்தம் கிடையாது. இந்த செங்கல்பேட், ஆந்திரா இந்த மாதிரி பகுதிகள்லாம் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே மெட்ராஸ் மாகாணத்துடைய பகுதியாக தான் இருந்தது. அந்த காலத்தில் ஏராளமான ஏழைகள்லாம் வசித்து கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு மனுவை போய் அதிகாரிகிட்ட கொடுத்தா, இந்த மாதிரி எனக்கு வீடு கட்டுவதற்கு நிலமே இல்லை, எனக்கு பணம் காசும் கிடையாது, அதனால் அரசு எனக்கு நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா, அவங்களே நிலத்தை வரைபடம் போட்டு ஒரு சிறிய பகுதியை மக்களுக்கு இலவசமாகவே கொடுப்பாங்க. இதில் என்னென்னா, சில வருடங்களுக்கு அந்த நிலத்தை அவங்க விற்கக்கூடாது. அதை வைத்து கொண்டு அந்த இடத்துல ஒரு இல்லத்தை கட்டி கொண்ட பிறகு, சில வருடங்கள் அந்த இடத்துல இருந்த பிறகு அவங்க அதை விற்கலாம். அந்த மாதிரி மனு கொண்டு போய் விண்ணப்பம் கொடுத்தா
கொடுக்கப்பட்ட பூமிக்கு தர்காஸ்த் பூமினே பெயர். இது கர்நாடகாவில் இப்போவும், அதுவும் மதராஸ் மாகாணத்துக்கு பகுதியாக இருந்த இப்போ கர்நாடகாவை சேர்ந்து இருக்கிற பகுதிகளெல்லாம் தர்காஸ்துங்கிற வார்த்தையை இப்போவும் உபயோகிக்கிறாங்க. கோர்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா பொடி தர்காஸ்துன்னு ஒரு வார்த்தை கன்னடாவில் யூஸ் பண்ணுறாங்க. பொடினா என்ன அர்த்தம்? பொடி தர்காஸ்துனா அந்த இடத்துல போய் அதை அந்த தர்காஸ்த் நிலத்தை பிரித்து கொடுக்கறது, அதுக்கு பொடி தர்காஸ்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் இந்த மாதிரி வார்த்தை பொடி தர்காஸ்துன்னு இல்லை, ஆனால் தர்காஸ்துங்கிற நிலம் இருந்திருக்கு. முதல்ல ஏழைகளுக்கு கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டில் இதே மாதிரி பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு உண்டு. அது தலித் சமூகத்துக்கே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட அரசு நிலங்கள். அதில் ஒரு நிபந்தனை என்ன உண்டுன்னா, இந்த பஞ்சமி நிலங்களை தலித் சமூக மக்களுக்கு நடுவேல தான் விற்று வாங்கலாம் முடியும், வெளி மக்களுக்கு கொடுக்க முடியாது. தர்காஸ்துக்கு அந்த மாதிரி ரெகுலேஷன் எல்லாம் இல்லை. 19வது நூற்றாண்டில் சர்ச் கட்டுவதற்கும் கிழக்கிந்திய கம்பெனியும் ஆங்கில அரசும் தர்காஸ்த் நிலங்களை கொடுத்ததாக சில சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. அதில் தான் இந்த கேத்தலிக் சர்ச் ஆஃப் அவர் லேடி ஆஃப் அசம்ஷன் 1894 வருடம் கட்டப்பட்டிருக்கு. மிக அழகாக இருக்கிற ஒரு சர்ச். உள்புறத்தில் அதை நவீன முறையில் பல மாறுதல்கள் வந்திருந்தாலும் வெளியில் பார்த்தோன்னா அப்போ எப்படி 1894 எப்படி கட்டினாங்களோ அதே போல் அந்த சர்ச் இப்போவும் இருக்குது. அந்த படத்தில் பார்த்தா என்னவோ ஒரு காக்காவை காணும், அந்த சர்ச் அப்படியே இருக்குது. அது சுற்றி வர மரங்கள், இதில் 2 பேர் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே போய் பார்த்தா அப்படி ஒரு வீடுமா இருந்து அது சுற்றி வர அந்த சர்ச்சாக இப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளால் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ வெப்பில் போய் நீங்கள் தர்காஸ்த் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அ ஃபாஸ்ட் டெவலப்பிங் ரியல் எஸ்டேட் ஹப் ஆஃப் த சிட்டி அப்படின்னு போடுறாங்க. இது அந்த 1977க்கும் 2026க்கும் நடுவில் இவ்வளவு வித்தியாசமா? ஆனால் அதுதான் வளர்ச்சி, அதுதான் ப்ரோக்ரஸ். அப்படியே இருக்கட்டும். அந்த சர்ச்சுக்கும் அதுக்கு சுற்றி இருக்கிற நிலத்துக்கும் அந்த கிராமத்துக்குமே தர்காஸ்த் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிகிறது? சர்ச் கட்டுவதற்கு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது, அந்த நிலம் சர்ச்சுக்கு கொடுக்கப்பட்டது, அதனால் அதுக்கு தர்காஸ்த் நிலம் அப்படின்னு பெயர் வந்தது. கிராமத்துக்கும் அதே பெயர். அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து அந்த கிராமம் வரைக்கும் செல்கிற பாதைக்கும் தர்காஸ்த் ரோடு அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் சென்னையில் தான் ஒரு பெயரை வந்து அப்படியே வச்சுக்க முடியாது, அதை தான் மாற்றிட்டே வருவோம். அதனால் அதுவும் எம்மதமும் சம்மதம் இல்லையா? சென்னையில் ஒரு சர்ச் இருக்கிற இடம், அதுக்கு தர்காஸ்துன்னு உருதுவில் ஒரு பெயர். அதை இப்போ தர்காஸ்னு மாற்றிட்டாங்க. அது எப்படி தர்கா அங்கே இல்லையே, சர்ச் தானே அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் அதுக்கு திடீர்னு தர்காஷ், பிரகாஷ் மாதிரி ஒரு பெயரும் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் மாறுதல் வருமோ. தர்காஸ்து அப்படின்னு தமிழில் சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினல் நேம் தர்காஸ்த் தான். பாருங்கள், 1977 வந்த ஒரு படத்தில் இருந்த சர்ச்சோடைய ஆராய்ச்சி ஆரம்பித்து நீங்கள் எல்லாரும் அதுக்கு பதில் கொடுத்து அதிலேருந்து அந்த பகுதி என்னவா இருக்கும், அதுக்கு எப்படி இந்த மாதிரி பெயர் வந்தது அப்படின்னு நான் தேடி போய் கிழக்கிந்திய கம்பெனியோட சான்றுகளில் இப்படி ஒரு வரலாறு இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த தர்காஸ்தோடைய வரலாறு ஆராய்ச்சி செய்வதற்காக எனக்கு உதவி செஞ்ச உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. அதே போல் இந்த வெயிலை பார்க்காம சென்னையிலேருந்து தர்காஸ்த் வரைக்கும் போய் அந்த சர்ச்சோடைய புகைப்படமெல்லாம் எடுத்த என்னுடைய உதவியாளர் சூர்யா அவர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செஞ்சு உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், அதற்கு பிறகு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் யாருக்கு தெரியும் தர்காஸ்த் மாதிரியே வேறு ஏதாவது ஒரு ரெக்கார்டோடு வரலாம், இல்லைன்னா வேறு எபிசோடுடன் வரலாம். அதுவரையில் வணக்கம்.